ஆகாஷ், ஒரு முறை மன்னிச்சா அது அன்பு. ஆனா நீங்க ஒவ்வொரு முறையும் என்ன சந்தேகப்படுறீங்க. உங்க அம்மாவுக்கும் எனக்கும் இருக்கிற இந்த போராட்டத்துல நான் உங்களுக்கு ஒரு கருவியா இருக்க விரும்பல. நான் போறேன் என்றால் உறுதியாக. சுற்றி யார் இருக்கிறார்கள் என்று எல்லாம் பார்க்காமல் ஆகாஷ் அவளது காலடியில் விழுந்தான். நீ போனா நான் செத்துடுவேன் தாமரை. இந்த முறை உனக்கு நான் ஒரு சத்தியம் பண்றேன். இனிமே இந்த வீட்டுல அம்மாவோட சதி திட்டம் எப்பவுமே இருக்காது. அவங்கள நான் வேற வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஆனா உன்னை மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக விடமாட்டேன்டி என்று அவளின் கையை இறுக்கமாக பிடித்துக் கொள்ள விசாலாட்சியோ உள்ளிருந்து இதை கேட்டு நடுங்கி போனார். தனது சதி தனக்கே வினையாக முடிந்ததை அவர் உணரத் தொடங்கினார். ஆகாஷ் அவனது அம்மாவின் அறையில் இருந்த ஒரு பையை எடுத்து வந்து விசாலாட்சியின் முன்னால் வைத்தவனது கண்கள் சிவந்து தகித்தன. அம்மா, இப்போவே இந்த வீட்டுல இருந்து உங்க துணிமணிகளை எடுத்துக்கிட்டு கிளம்புங்க. உங்களுக்குன்னு தனி பிளாட்டை நான் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கேன். அங்க போய் நீங்க தனியா இருங்க. இனிமே என் பொண்டாட்டியோட கௌரவத்துல கை வைக்கிற யாரையுமே என் கூட இருக்க முடியாது. அது நீங்களாவே இருந்தாலும் சரி என்று இடி முழக்கமாக கத்த விசாலாட்சி அதிர்ச்சியில் உறைந்து போய் தாத்தாவை பார்த்தார். ஆனால் சக்கரவர்த்தி தாத்தா அமைதியாக திரும்பி அமர்ந்து கொண்டார். ஆகாஷ், நான் உன் அம்மாடா. ஒரு கிராமத்து பொண்ணுக்காக என்ன வெளியில் அனுப்புவியா என்று அழுது நாடகமாடி பார்த்தார் விசாலாட்சி. அம்மா, அந்த பொண்ணுதான் என் உயிர்னு தெரிஞ்சும் அவளை திருடின்னு பழி சுமத்தி அவ ரூம்ல நீங்களே நகைய வச்சது எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? இதுக்கு மேல ஒரு நிமிஷம் நீங்க இங்க இருந்தா எனக்கு உங்க மேல இருக்கிற அந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் சுத்தமா போயிடும். சஞ்சய், அம்மாவோட லக்கேஜ கார்ல ஏத்து என்று ஆகாஷ் அதிகாரமாக கட்டளையிட்டான். விசாலாட்சி அழுகையுடன் படியிறங்கி செல்ல தொடங்கும் போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் தாமரை முன்னே வந்து விசாலாட்சியின் கையை பற்றி கொண்டவள், நெலுங்கத்த என்று தாமரை சொன்னதும் ஆகாஷ் ஆச்சரியத்தில் அவளை பார்த்தான். தாமரை, என்ன பண்ற? அவங்க பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு உனக்கு தெரியாதா? அவங்கள இங்கேயே இருக்க விடுறது உனக்கு தான் ஆபத்து என்று ஆகாஷ் சொல்ல தாமரை ஆகாஷின் கண்களை நேராக பார்த்தவளோ, ஆகாஷ், கோபத்துல எடுக்கிற எந்த முடிவும் நிரந்தரம் இல்லை. அத்தை பண்ணது தப்புதான். அது அவங்க மனசாட்சியே அவங்களுக்கு சொல்லும். ஆனா ஒரு அம்மாவை வீட்டை விட்டு துரத்திட்டு அந்த இடத்துல நான் மகாராணியா உக்காரணும்னு என்னைக்கும் ஆசைப்படல. அப்படி நான் உட்கார்ந்தா எனக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இவங்க இந்த வீட்டை விட்டு போனா நாளைக்கு உலகம் என்னதான் தப்பா பேசும். என் புருஷனை மயக்கி மாமியார துரத்திட்டான்னு பழியும் என் மேலதான் வரும் என்று நிதானமாக சொன்னாள். அதே நேரம் ஆகாஷோ, எனக்கு இந்த உலகத்தை பத்தி எல்லாம் கவலை இல்லை தாமரை, எனக்கு நீதான் முக்கியம் என்றதும் தாமரை அவன் அருகில் வந்து அவனது கைகளை பிடித்து கொண்டவள், எனக்கும் நீங்க தான் முக்கியம். ஆனா உங்க அம்மாவை பிரிஞ்சு நீங்க இங்க நிம்மதியா இருப்பீங்களா? அத்தை தப்பு பண்ணிருக்காங்க தான். அதுக்கான தண்டனைய அவங்க மனசுக்கு கொடுப்போம். ஆனா அவங்க இங்கேயே தான் இருக்கணும். அத்தை, நீங்க உள்ள போங்க. ஆனா ஒண்ணு, இனிமே நீங்க என் மேல வைக்கிற ஒவ்வொரு பொய்யான பழியும் உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரிதான். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் என் மருமக ஒரு தங்கம்னு நீங்களே ஊர் முன்னாடி சொல்லுவீங்க. அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற தண்டனை என்று மிக கம்பீரமாக சொன்னாள் தாமரை. விசாலாட்சிக்கு தாமரையின் இந்த தாராள மனதை கண்டு ஒரு நிமிடம் பேச்சே வரவில்லை. அவர் எதிர்பார்த்தது தாமரை தன்னை திட்டுவாள் அல்லது வீட்டை விட்டு துரத்துவாள் என்றுதான். ஆனால் அவள் காட்டிய அந்த அன்பு அவனது வஞ்சகத்தை விட பல மடங்கு உயர்ந்து நின்றது. விசாலாட்சி எதுவும் பேசாமல் தலை குனிந்தபடி தனது அறைக்குள் சென்றார். ஆகாஷ் தாமரையை பிரமிப்போடு பார்த்தவனுக்கு அவளை அப்படியே தூக்கி சுற்ற வேண்டும் போல தோன்றியது. தாமரை, உன்னை நான் மட்டம் தட்டி பேசின ஒவ்வொரு நிமிஷமும் நான் எவ்வளோ பெரிய முட்டாள்னு இன்னைக்கு புரிய வச்சிட்ட. நீ கிராமத்து பொண்ணு மட்டும் இல்ல, நீ ஒரு தேவதை என்று சொல்லி அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். அன்று இரவு அறைக்குள் ஆகாஷ் தாமரையின் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டிருந்தான். அவனது கைகள் அவளது கை விரல்களோடு விளையாடி கொண்டிருக்க, தாமரை,
நிஜமாவே எனக்கு உன் மேல இருக்கிற பொசசிவ் குணம் இப்போ வேற மாதிரி மாறிடுச்சுடி. உன்னை யாருக்காவது தார வார்த்துருவோனோன்னு முன்னாடியெல்லாம் பயந்தேன். ஆனா இப்போ உன் குணத்தை பார்த்தா உனக்கு நான் தகுதியானவனான்னு எனக்கே சந்தேகம் வருது என்று மெல்லிய குரலில் சொன்னான் ஆகாஷ். தாமரை அவனது தலைமுடியை கோதிவிட்டவள், ஏங்க சும்மா இப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்க எப்பவும் அந்த சிங்கம் மாதிரி ஸ்ட்ரிக்டா இருந்தா தான் எனக்கு பிடிக்கும். ஆனா அந்த சிங்கம் ஏன் முன்னாடி மட்டும் அப்பப்போ பூனைக்குட்டியா மாறணும், அவ்வளவுதான் என்று குறும்போடு சொன்னாள். ஆகாஷ் சட்டென்று எழுந்து அமர்ந்து அவளது முகத்தை நெருங்கியவன், பூனைக்குட்டியா? இந்த சிங்கம் என்ன பண்ணும்னு உனக்கு தெரியாதில்ல என்று சொல்லி அவளை மெத்தையில் சாய்க்க, ஆகாஷ் இருங்க, தாத்தா வேற வருவாரு என்று தாமரை முரண்டு பிடிக்க, யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கு அந்த வைர நெக்லஸை விட பிரகாசமா இருக்கிற உன் உதட்ட தான் நான் திருட போறேன். இதுக்கு எந்த சிசிடிவியும் ஆதாரமும் கிடையாது என்று சொல்லி அவளது இதழ்களை தனது இதழ்களால் சிறைப்பிடித்தான். அந்த பங்களாவில் அன்று இரவு சந்தேகம் மறைந்து முழுமையான காதல் குடியேறியது. மறுநாள் காலை ஆகாஷின் அலுவலகத்திலிருந்து ஒரு போன் வந்தது. கிஷோர் சிறையில் இருந்து பெயிலில் வெளியே வந்திருப்பதாகவும் அவன் மீண்டும் ஒரு பெரிய சதித்திட்டத்தோடு மலகிபுரம் நோக்கி போவதாகவும் செய்தி வந்தது. ஆகாஷ் போனை வைத்துவிட்டு தாமரையை பார்த்தவன், தாமரை, கிஷோரு வெளியே வந்துட்டான். அவன் இப்போ உங்க ஊர்ல இருக்கிற அந்த பழைய கோவில இடிக்க போறதா தகவல் வந்திருக்கு. அங்க ஏதோ புதையல் இருக்குன்னு அவன் நினைக்கிறான் போல என்றான். தாமரை ஆவேசமாக எழுந்தவள், என எங்க குலதெய்வம் கோயிலையா? இப்பவே கிளம்புங்க ஆகாஷ், அந்த பயல இந்த முறை சும்மாவே விடக்கூடாது என்று தாமரையும் ஆகாஷும் மீண்டும் ஒரு போராட்டத்திற்கு தயாரானார்கள். இந்த முறை சதி வீட்டுக்குள் இல்லை, அவர்களின் வேறான கிராமத்து மண்ணில் தொடங்க போகிறது. கிஷோர் சிறையில் இருந்து பெயிலில் வந்த அடுத்த நிமிடம் ஆகாஷையும் தாமரையையும் நேரடியாக எதிர்க்காமல் அவர்களது வேறான மல்லிகைபுரம் குலதெய்வம் கோயிலை சிரிக்க திட்டம் போட்டான். அந்த கோவிலின் நிலத்தடியில் பழங்கால புதையல் இருப்பதாக அவனுக்கு தகவல் கிடைத்திருந்தது. பிசினஸில் இழந்ததை அங்கே ஈடுகட்ட அவன் முடிவு செய்தான். ஆகாஷ் அவளது தோள்களை பிடித்து தடுத்தவன், தாமரை, கிஷோர் இப்போ ஒரு காயம்பட்ட பாம்பு மாதிரி இருக்கான். அவன் தனியாலாம் வரமாட்டான், பெரிய ரவுடி படையோட தான் இருப்பான். நாம அங்க போறதுக்கு முன்னாடி எல்லா ஆதாரங்களையும் திரட்டிக்கிட்டு தான் போகணும் என்றான் அவனது வழக்கமான பிசினஸ் நிதானத்துடன். ஆதாரமாவது ஒன்னாவது ஆகாஷ், அவன் கோயிலுக்குள்ள ஜேசிபிய கொண்டு போறதுக்குள்ள நான் அங்க இருக்கணும். வர்றீங்களா இல்ல நான் தனியா போகட்டுமா என்று தாமரை இடுப்பில் கையை வைத்துக் கொண்டு கேட்க ஆகாஷ் அவளை முறைத்து பார்த்தவன், தாமரை, உன் திமிர் எனக்கு பிடிக்கும் தான், ஆனா சில நேரங்கள்ல அது ஆபத்துல தான் முடியும். நான் உன் கூட வர்றேன். சஞ்சய், வண்டியை எடு என்று அதிகாரமாக கட்டளையிட்டான். அவர்கள் மல்லிகைபுரம் சென்றடைந்த போது ஊரே ஒரு போர்க்களமாக தெரிந்தது. கிஷோரின் ஆட்கள் துப்பாக்கிகளுடன் மண்ணலும் இயந்திரங்களுடனும் கோவிலை சுற்றி நின்றிருந்தனர். ஊர் மக்கள் பயத்தில் தள்ளி நின்றிருக்க கிஷோர் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு, சீக்கிரம் தோண்டுங்கடா, அந்த புதையலை எடுத்துட்டு 1 மணி நேரத்துல நாம இங்கிருந்து கிளம்பிடணும் என்று கத்திக் கொண்டிருந்தான். ஆகாஷின் கார் புழுதியை கிளப்பிக் கொண்டு அங்கே வந்து நின்றதும் ஆகாஷ் காரிலிருந்து இறங்கி தனது கோட்டை கழற்றி காரின் உள்ளே வீசினான். சட்டையின் கைகளை முழங்கை வரை சுருட்டிவிட்டபடியே கிஷோரை நோக்கி நடந்தான். தாமரை ஒரு கையில் கபடி விளையாடும் வீரத்தை போல புடவையை இறுக்கி கட்டிக்கொண்டு அவனுக்கு பின்னால் வந்தாள். டேய் கிஷோர், நிறுத்துடா என்று ஆகாஷ் கர்ஜிக்க கிஷோர் நக்கலாக சிரித்துக் கொண்டு எழுந்தவன், வெல்கம் ஆகாஷ், ஒரு வழியா உன் பொண்டாட்டிய ஊருக்கே கூட்டிட்டு வந்துட்டியா? இங்க பாரு, இந்த கோவில் இப்போ கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. நான் இத ரினோவேஷன் பண்றதுக்காக பர்மிஷன் வாங்கியிருக்கேன் என்று ஒரு போலி பத்திரத்தை காட்டினான். தாமரை முன்னே வந்து அந்த பத்திரத்தை பிடுங்கி பார்த்தவள், டேய், இதெல்லாம் செல்லாதுடா. இந்த கோவில் எங்க ஊர் மக்களோடது. இங்க நீ ஒரு கல்ல தொட்டா கூட உன் கைய வெட்டாம நாங்க விடமாட்டோம் என்று கத்தினாள். யார் வந்து முதல்ல வெட்டாங்கன்னு பாப்போம். டேய்,
வேலையை தொடங்குகடா என்று கிஷோர் கத்தியதும் ஜேசிபி இயந்திரம் கோவிலின் சுற்றுச்சுவரை இடிக்க நெருங்கியது. தாமரை மின்னல் வேகத்தில் ஓடிச் சென்று அந்த ஜேசிபி இயந்திரத்தின் முன்னால் அமர்ந்து கொண்டாள். இடிக்கணும்னு நினைச்சா முதல்ல எம்மேல ஏத்துடா, மதுரை பொண்ணுடானா, எங்க சாமிக்காக உயிரையும் கொடுப்பேன் என்று கர்ஜித்தாள். ஆகாஷிற்கு ரத்தம் கொதித்தது. தாமரைக்கு ஏதோ ஆபத்து என்று தெரிந்ததும் அவனது பொசசிவ் குணம் விஸ்வரூபம் எடுத்தது. அவன் கிஷோரை நோக்கி பாய்ந்தவன், என்னடா என் பொண்டாட்டியையே மிரட்டுறியா என்று சொல்லி கிஷோரின் முகத்தில் பலமாக ஒரு குத்துவிட்டான். அங்கே ஒரு பெரிய கலவரமே வெடித்தது. ஆகாஷ் ஒரு பக்கம் ரவுடிகளை துவம்சம் செய்ய, தாமரை ஊர் பெண்களை ஒன்று திரட்டி கிஷோரின் ஆட்களை செருப்பால் அடிக்க ஆரம்பித்தாள். இலை, எல்லாரும் வாங்கடா, நம்ம சாமிய நம்மளே காப்பாத்துவோம் என்று தாமரை கொடுத்த குரலில் ஊர் ஜனங்களே திரண்டு வந்தனர். ஆகாஷ் ஒரு ரவுடியின் கையில் இருந்த துப்பாக்கியை பிடுங்கி கிஷோரின் நெற்றியில் வைத்தான். இப்ப சொல்லு கிஷோர், பர்மிஷன் லெட்டர் காட்டட்டுமா, இல்ல உன்னை இங்கேயே முடிச்சிடட்டுமா என்று ஆக்ரோஷமாக கேட்டதும் கிஷோர் நடுங்க தொடங்கினான். ஆகாஷ், வேண்டாம், விட்டுடு என்று கெஞ்சினான். அப்பொழுது ஆகாஷ் தனது போனை எடுத்து மாவட்ட எஸ்பியிடம் பேசினான். சார், கிஷோர் குரூப்ஸ் இங்க வந்து ஹெரிடேஜ் சைட்டை இடிக்க பாக்குறாங்க. ஆதாரங்கள் எல்லாம் ஏன் சிசிடிவி கார் கேமராவில் பதிவாகி இருக்கு. இப்போ இவங்களை கைது பண்ணுங்க என்றான். போலீஸ் உடனே வந்து கிஷோரையும் அவனது ஆட்களையும் அள்ளிக்கொண்டு சென்றது. ஊர் மக்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். தம்பி, நீங்க இந்த ஊர் மருமகன் இல்ல, எங்க ஊரோட விடிவெள்ளி என்று பெரியவர்கள் ஆகாஷை பாராட்டினர். ஆகாஷ் தாமரையை நோக்கி ஓடி வந்தான். அவளது சேலையில் மண் படிந்திருப்பதை பார்த்ததும் பதற்றமாக துடைத்து விட்டவன், தாமரை, உனக்கு எதாச்சும் ஆச்சா? ஏன் இப்படி திடீர்னு ஜேசிபி முன்னாடி போய் உக்காந்த? எனக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா என்று அவளது கையை பலமாக பிடித்து கேட்டான். தாமரை அவனது பிடிவாதமான கண்களை பார்த்து சிரித்தவள், எனக்காக நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஆகாஷ், அப்புறம் என்ன பயம் என்றாள் நெகிழ்ச்சியுடன். ஆகாஷ் அவளை அப்படியே அணைத்து கொண்டான். இனிமே ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு இருக்க மாட்டேன். கிஷோர் கதை இதோட முடிஞ்சது. இனிமே நாம கொஞ்சம் நிம்மதியா இருப்போம் என்றான். அன்று மாலை கோவிலில் ஒரு விசேஷ பூஜை நடந்தது. ஊர் மக்கள் ஆகாஷையும் தாமரையையும் மாலையிட்டு மரியாதை செய்தனர். அந்த பூஜையில் ஆகாஷ் தாமரையின் கையை பிடித்து கொண்டு வேண்டினான். சாமி, இவ்வளவு நாள் இவளை நான் வெறும் கிராமத்து பொண்ணுன்னு தான் பார்த்தேன். ஆனா இவதான் என் உயிருக்கு உயிர்னு இப்பதான் புரியுது. எங்களை எப்பவுமே பிரிக்காத என்று மனதார வேண்டினான். தாமரையின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. ஆகாஷ், இப்பதான் நீங்க என் புருஷனா எனக்கு தெரியறீங்க என்று அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். இரவு அவர்கள் மல்லிகைப்புறத்திலேயே தங்கினார்கள். அந்த பழைய ஓட்டு வீட்டில் ஆகாஷ் தாமரையின் கையை விடாமல் பிடித்து கொண்டு படுத்திருந்தான். தாமரை, நாம இப்போ நேரா சென்னைக்கு திரும்ப போறதில்ல. பக்கத்துல இருக்கிற அந்த ஹில் ஸ்டேஷன் ரிசார்ட்டுக்கு தான் போக போறோம். அங்க யாருமே இல்லாம நீயும் நானும் மட்டும் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கணும் என்றான் ஆகாஷ் அந்த செல்லமான அதிகாரத்துடன். தாமரையும் மறுப்பு சொல்லாமல் அவனது தோளில் சாய்ந்து கொண்டவள், சரிங்க, நீங்க சொல்றதுக்கு நான் மறுப்பு சொல்ல போறதே இல்ல. எனக்கும் உங்க கூட தனியா இருக்கணும்னு ஆசைதான் என்றாள் மெல்லிய குரலில். அவர்கள் அந்த பிரம்மாண்டமான ரிசார்ட்டை சென்றடைந்த போது மாலை நேரம் ஆகிவிட்டது. அந்த மலை பிரதேசத்தின் ஜில்லென்ற காற்றும் பனிமூட்டமும் சூழலை இன்னும் அழகாக்கின. ஆகாஷ் ஏற்கனவே அங்கிருந்த மிகச் சிறந்த அந்த ஹனிமூன் சூட் அறையை தயார் செய்ய சொல்லியிருந்தான். அறை முழுவதும் மெருகுவர்த்தி வெளிச்சமும் ரோஜா இதழ்களும் தூவப்பட்டு ஒரு சொர்க்கம் போலவே காட்சியளித்தது. அந்த ஹில் ஸ்டேஷன் ரிசார்ட்டின் ஜன்னல் கதவுகள் வழியாக குளிர்ந்த காற்று மெல்ல அறைக்குள் நுழைந்து கொண்டிருந்தது. வெளியே பெய்யும் சாரல் மழையின் சத்தத்தை தவிர அந்த அறையில் ஒரு நீண்ட மௌனம் நிலவியது. தாமரை ஜன்னல் ஓரமாக நின்று பனிமூட்டத்தை பார்த்து கொண்டிருக்க ஆகாஷ் அவளுக்கு பின்னால் வந்து நின்றான். அவனது கைகள் அவளது தோள்களை தொட போய் சட்டென்று தயக்கத்துடன் நின்றன. ஆகாஷ் ஒரு பெருமூச்சை விட்டுவிட்டு அவளது அருகே சென்று அங்கிருந்த ஜன்னல் கம்பியை பற்றியவன், தாமரை,
என்று அழைத்த குரலில் எப்போதும் இருக்கும் அந்த அதிகாரம் மறைந்து ஒரு விதமான தவிப்பும் ஏக்கமும் கலந்திருந்தது. தாமரையும் திரும்பாமலேயே என்னங்க என்றால் மெல்லிய குரலில். ஆகாஷ் அவளை பட்டென்று தன் பக்கம் மெல்ல திருப்பியவன், இன்னும் எவ்வளோ நாள் தான் தாமரை என்னை இப்படி ஏங்க வைப்ப? நாம கல்யாணம் பண்ணி இத்தனை நாள் ஆகுது. ஆரம்பத்துல கட்டாயத்துல தான் ஒன்னா வந்தோம். அது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். ஆனா இப்போ அப்படி இல்லையே. என் மனசு முழுக்க நீ தான் இருக்கேன்னு உனக்கு புரியுதா இல்லையா என்று ஏக்கத்துடன் கேட்டான். தாமரை தலையை குனிந்து கொண்டாள். எனக்கு புரியுது ஆகாஷ். ஆனா என்ன ஆனா? எப்ப பார்த்தாலும் இந்த ஆனாவை வச்சுக்கிட்டு என்னை விலைக்கு வைக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. இங்க பாரு, நான் ஒரு பிசினஸ் மேக்னட், ஆயிரக்கணக்கான பேருக்கு ஆர்டர் போடுறவன். ஆனா உன் முன்னாடி வரும்போது மட்டும் ஒரு சின்ன குழந்தையா உன்னோட அந்த ஒரு சொல்லுக்காக காத்துட்டு நிக்கிறேன். நீ எப்பதான் உன்னை எனக்கு முழுசா தருவ? என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது இல்ல என்று அவளது இரு கைகளையும் பிடித்து கொண்டு அவளது கண்களை ஊடுருவி பார்த்தான். தாமரை அவனது கண்களில் இருந்த அந்த உண்மையான காதலை பார்த்தாள். ஆகாஷ், உங்களுக்கு என் மேல இருக்கிற உரிமை எனக்கு தெரியும். ஆனா எனக்குள்ள ஒரு சின்ன பயம். ஒரு பொண்ணுக்கு அவளோட வாழ்க்கைங்கிறது வெறும் சடங்கு இல்ல. நீங்க உங்க அதிகாரத்தாலோ இல்ல உரிமையாலோ என்ன அடையணும்னு நான் நினைக்கல. இந்த ஆகாஷ் மனசுல தாமரை மட்டும்தான் இருக்கா. அவளோட குணத்தை நீங்க நேசிக்கிறீங்கன்னு என் மனசு முழுசா நம்புற அந்த நொடிக்காகத்தான் நான் காத்துட்டு இருந்தேன் என்று உருக்கமாக சொன்னாள். ஆகாஷ் அவளை இன்னும் நெருக்கமாக இழுத்தவனது மூச்சு காற்று அவள் முகத்தில் பட அவனது குரல் கரகரப்பானது. இன்னும் என்ன சந்தேகம் தாமரை? உனக்காக என் அம்மாவையே எதிர்த்து நின்ன, உன் ஊர் கோவிலுக்காக உயிரை கூட கொடுக்க துணிஞ்சேன். இதெல்லாம் பார்த்த பிறகும் நான் உன்னோட குணத்தை நேசிக்கலன்னு நீ நினைக்கிறியா? உன்னோட அந்த திமிர், அந்த பாசம், அந்த துணிச்சல், இது எல்லாத்தையும் சேர்த்துதான் நான் காதலிக்கிறேன். நீ இல்லாம என் வாழ்க்கை ஒரு பாலைவனம் மாதிரி இருக்குதுடி. என்னை இனியும் தண்டிக்காத என்று சொல்லும் போதே அவனது கண்கள் கலங்கின. தாமரைக்கு அவனது அந்த தவிப்பை பார்த்ததும் மனது கரைந்து போனது. இவ்வளவு பெரு அதிகாரம் படைத்த மனிதன் தன் அன்பிற்காக இப்படி உடைந்து நிற்பதை அவளால் தாங்க முடியவில்லை. அவள் மெல்ல தன் கைகளை உயர்த்தி அவனது கன்னங்களை வருடியவள், ஆகாஷ் ப்ளீஸ் அழாதீங்க. உங்களை அழ வைக்கிறது என் நோக்கம் இல்லை. நீங்க இப்ப சொன்னீங்களே, இந்த வார்த்தைக்காகத்தான் நான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு புருஷனா உங்க உரிமையை நீங்க எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு காதலனா என் மனசை ஜெயிச்சிட்டீங்க என்று புன்னகையோடு சொன்னாள். ஆகாஷ் ஆச்சரியத்தில் அவளை பார்த்தவன், அப்போ இப்ப நீ கன்வின்ஸ் ஆயிட்டேன்னு எடுத்துக்கலாமா என்று குறும்பாக கேட்க, தாமரை வெட்கத்துடன் சிரித்து கொண்டே தலையை அசைத்தாள். ஆமா, இப்போ இந்த தாமரை முழுசா உங்களோடதுதான். இனிமே இந்த தாமரைக்கும் ஆகாஷுக்கும் நடுவுல எந்த தடையுமே இல்லை என்றாள். அதை கேட்ட ஆகாஷின் முகத்தில் ஒரு பேரானந்தம் மின்னியது. நிஜமாவடி? தேங்க்ஸ் தாமரை. இன்னைக்குதான் நான் நிஜமாவே ஒரு முழு மனுஷனா உணர்றேன் என்று சொல்லி அவளை அப்படியே அள்ளி தூக்கி கொண்டு மெத்தைக்கு சென்றான். அங்கே ரோஜா இதழ்கள் தூவப்பட்ட அந்த மெத்தையில் அவளை கிடத்தி அவளது நெற்றியில் ஒரு நீண்ட முத்தத்தை கொடுத்தவன், தாமரை ஐ லவ் யூ என்று அவன் சொல்ல, ஆகாஷ் என்ன பண்றீங்க என்று அவள் வெட்கத்துடன் முரண்டு பிடிக்க, ஆகாஷ் அவளது காதருகே குனிந்து, என் உரிமையை எடுத்துக்க போறேன் தாமரை. இன்னைக்கு எனக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது, எந்த தடையும் கிடையாது என்று சொல்லி அவளது கழுத்தில் முத்தமிட்டான். தாமரையின் மூச்சுக்காற்று சூடாகியது. அவள் ஆகாஷின் சட்டையை இறுக பற்றி கொண்டாள். அவனது முரட்டுத்தனமான அந்த அணைப்பிற்குள் அவள் தன்னை முழுவதுமாக தொலைக்க தயாரானாள். ஆகாஷ் அவளது முகத்தை நிமிர்த்தி அவளது இதழ்களை தனது இதழ்களால் சிறைப்பிடிக்க மெல்ல குனிந்தான். இருவரது இதய துடிப்பும் அந்த அறையின் நிசப்தத்தில் தெளிவாக கேட்டது. அந்த மிக முக்கியமான தருணத்தில் ஆகாஷின் போன் அலறியதும் தாமரை போன் என்றதும் ஆகாஷ் எரிச்சலுடன் அதை அலட்சியப்படுத்த முயன்றான். ஆனால் அந்த போன் விடாமல் ஒலித்துக் கொண்டே இருந்தது. ஆகாஷ் எடுங்க, இவ்வளவு நேரம் யாராவது போன் பண்றாங்கன்னா ஏதோ முக்கியமா தான் இருக்கும் என்று தாமரை அவனை விலக்கிவிட்டு சொன்னாள். ஆகாஷ் கோபமாக அவளை பார்த்தவன் போனை எடுத்து பேசினான். அது சஞ்சய், அவனது PA. போனை அட்டன் செய்தவன், சஞ்சய் எதுக்காக இப்ப போன் பண்ற?
உனக்கு அறிவில்லையா என்று ஆகாஷ் கத்த மறுமுனையில் சஞ்சயின் குரல் பதற்றத்தில் தழுத்தழுத்தது. சார் மன்னிச்சிருங்க, ஆனா ஒரு பெரிய அசம்பாவிதம். தாத்தாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. இப்போ அவர் சிட்டியில இருக்க பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருக்காரு. நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு சார். அந்த ஒரு வார்த்தை ஆகாஷின் காதுகளில் இடி போல விழுந்தது. கையில் இருந்த போன் நழுவி தரையில் விழுந்தது. அவனது முகம் ஒரு நொடியில் வெளுத்து போனதும், ஆகாஷ் என்னாச்சு, ஏன் இப்படி நிக்கிறீங்க என்று தாமரை பதற்றத்துடன் அவனது கையை பிடித்தாள். ஆகாஷ் திக்கி திணறி சொன்னான், தமர, தாத்தாவுக்கு ஹார்ட் அட்டாக், ஹாஸ்பிட்டல் இருக்காரு, சீரியஸா. தாமரை ஒரு நிமிடம் அதிர்ந்து போனாள். அவளுக்கு தாத்தா தான் அந்த வீட்டில் ஒரே ஒரு பெரிய ஆறுதல். அடுத்த வினாடியே அவள் சுதாரித்து கொண்டவள், ஆகாஷ் நில்லுங்க, இப்போ பதறக்கூடாது, சீக்கிரமா கிளம்புங்க, நம்ம இப்பவே அங்க போகணும், தாத்தாவுக்கு நம்ம உதவி தேவை என்று அவனது சட்டையை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். இருவரும் மின்னல் வேகத்தில் காரில் கிளம்பினார்கள். ஆகாஷ் காரை ஓட்டும் போதே அவனது கைகள் நடுங்கியது. தமர, தாத்தாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுடி, அவர் தான் என்னை வளர்த்தவர், என் மேல அவருக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா என்று தேம்பி அழுதான். தாமரை அவனது கையை அழுத்தமாக பிடித்து கொண்டவள், ஒன்னும் ஆகாது ஆகாஷ், எங்க குலதெய்வம் தாத்தாவை கண்டிப்பா காப்பாத்திடும், நீங்க தைரியமா இருங்க என்று அவனை தேற்றினாள். அவர்கள் மருத்துவமனைக்கு சென்ற போது அங்கே விசாலாட்சி அழுது கொண்டிருந்தார். ஆகாஷ் ஓடி சென்று டாக்டரிடம் பேசியவன், டாக்டர் என் தாத்தாவுக்கு எப்படி இருக்கு, எப்போ நான் அவரை பார்க்கலாம் என்று கதறினான். டாக்டர் கவலையோடு, சார் அவர் வயசுக்கு இந்த அட்டாக் ரொம்ப பெருசு, இப்போதைக்கு 72 மணி நேரம் எதுவும் சொல்ல முடியாது, அவர் சுய நினைவே இல்லாம இருக்காரு, நீங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்று விட்டு நகர்ந்து விட்டார். ஆகாஷ் அந்த ஐசியு கதவின் கண்ணாடியில் தன் முகத்தை வைத்து தாத்தாவை பார்த்தான். பல குழாய்கள் பொருத்தப்பட்டு அசைவற்று கிடந்த தாத்தாவை பார்த்ததும் அவனுடைய இதயம் சுக்குநூறாக உடைந்தது. தாமரை அவனது தோளில் கையை வைத்து ஆறுதல் படுத்த விசாலாட்சி ஓடி வந்து தாமரையை பார்த்து, எல்லாம் ஒன்னால தாண்டி, நீ வந்த நேரம் இந்த வீட்டு பெரியவருக்கு இப்படி ஆயிடுச்சு, நீயும் ஆகாஷும் அந்த ஹனிமூன் ரிசார்ட்ல சந்தோஷமா இருந்தப்ப இங்க என் மாமனாரு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா என்று பழியை தூக்கி தாமரை மேல் போட்டார். அதை கேட்ட ஆகாஷ் அவன் அம்மாவை பார்த்து, அம்மா இப்பவாச்சும் அந்த வாயை கொஞ்சம் மூடுங்க, இது யாருடைய தப்பும் இல்ல, தாத்தாவுக்கு இப்போதைக்கு நாம துணையா இருக்கணும், அவ்வளவுதான் என்று கராராக சொன்னான். அந்த இரவு அந்த மருத்துவமனையின் வராண்டாவே மிகவும் கனமாக நகர்ந்தது. ஆகாஷும் தாமரையும் அந்த மகிழ்ச்சியான தருணத்தை இழந்து இப்போது ஒரு பெரிய உயிர் போராட்டத்தில் சிக்கியிருந்தனர். தாத்தாவின் நிலைமை இன்னும் மோசமாகி கொண்டே சென்றது. விசாலாட்சி வந்து ஆகாஷின் கைகளை பிடித்ததும் மெதுவாக அவர் கையை விலக்கினான். அவனது குரல் கரகரப்பாக வந்தது, அம்மா இப்பவாச்சும் இந்த பழிய போடுறத நிறுத்துங்க, எனக்கும் தாமரைக்கும் தாத்தா மேல எவ்வளவு பாசம்னு அவருக்கு தெரியும், இப்போ நமக்கு தேவை அழுகை இல்லை, அவரோட உயிருக்கான போராட்டம் என்று சொல்லிவிட்டு நேராக உள்ளே சென்றான். அப்பொழுது டாக்டர் வெளியே வரவும் அவரது முகம் மிகவும் கவலையாக இருந்தது. மிஸ்டர் ஆகாஷ், நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, அவரோட இதய துடிப்பு ரொம்ப குறைவா இருக்கு, அடுத்த 24 மணி நேரம் தான் இப்போ ரொம்ப முக்கியம், அவர் யாருடைய குரலையாவது கேட்டா ஒருவேளை அவருக்கு சுயநினைவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்றதும் ஆகாஷ் கண்ணாடி வழியாக தாத்தாவை பார்த்தான். பல இயந்திரங்களுக்கு நடுவே பலவீனமாக படுத்திருந்த அந்த மனிதனை பார்த்த போது அவன் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. அவன் மெதுவாக ஐசியு அறைக்குள் நுழைய தாமரையும் பின்னாலேயே சென்றாள். தாத்தாவின் கையை பற்றி கொண்டு ஆகாஷ் மண்டியிட்டு அமர்ந்தவன், தாத்தா நான் வந்துட்டேன் தாத்தா, உங்க ஆகாஷ் வந்திருக்கேன், எழுந்து பாருங்க, நீங்க தானே சொன்னீங்க நான் பிசினஸ்ல இன்னும் சாதிக்கணும்னு, நீங்க இல்லாம எனக்கு இந்த சொத்து பணம் எதுவுமே வேணாம் தாத்தா, பிளீஸ் கண்ணை திறந்து பாருங்க என்று தேம்பி தேம்பி அழுதான். அந்த பிடிவாதக்கார சிஇஓவின் கண்ணீர் தாத்தாவின் கையில் விழுந்தது. தாமரை தாத்தாவின் மறுபக்கம் கையை பிடித்து கொண்டாள். அவளது கண்களிலும் கண்ணீர் அருவியாக கொட்டியது. தாத்தா உங்க பேத்தி பேசுறேன், நீங்க தானே இங்கிலீஷ் கத்துக்க சொன்னீங்க, நானும் கத்துக்கிட்டேன் தாத்தா, ஆனா நான் இன்னும் உங்க முன்னாடி அந்த மொழியில பேசவே இல்லையே, நீங்க எழுந்து வந்தா தான் நான் உங்ககிட்ட இங்கிலீஷ்ல பேசுவேன், அது வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன் என்று உறுதியாக சொன்னாள். அப்பொழுது திடீரென அங்கிருந்த மிஷின் பீப் பீப் என்று சத்தம் போட்டது. தாத்தாவின் விரல்கள் லேசாக அசைந்தன. ஆகாஷ் பதட்டத்தில் டாக்டரை அழைத்தான். டாக்டரும் வந்து பரிசோதித்து விட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டவர், இது ஒரு மிராக்கிள் தான் சார், அவரோட இதய துடிப்பு லேசா அதிகமாகுது, நீங்க பேசுறது அவர் காதுல விழுதுன்னு நினைக்கிறேன்,
தொடர்ந்து பேசுங்க ப்ளீஸ் என்றார். ஆகாஷ் தாமரையை பார்த்தான். இருவரது கண்களிலும் ஒரு மெல்லிய நம்பிக்கை ஒளி தெரிந்தது. அன்றைய இரவு முழுவதும் அவர்கள் இருவரும் தாத்தாவின் அருகிலேயே அமர்ந்து அவரிடம் பேசிக் கொண்டிருந்தனர். ஆகாஷ் தனது சிறுவயது ஞாபகங்களை சொல்ல தாமரை அவர் மீது வைத்திருக்கும் பாசத்தை வெளிப்படுத்தினாள். மறுநாள் காலை தாத்தா மெதுவாக கண்களை திறந்தார். முதலில் அவர் பார்த்தது ஆகாஷையும் தாமரையையும் தான். அவர்கள் இருவரது கைகளும் தாத்தாவின் கையில் மேல் ஒன்றாக பிணைந்திருந்தன. தாத்தா மிகவும் பலவீனமான குரலில், ஆகாஷ், தாமரை என்று அழைத்தார். தாத்தா என்று இருவரும் ஒரே நேரத்தில் கத்தினர். ஆகாஷ் அவரது நெற்றியில் முற்றமிட்டவன், எங்களை விட்டு போகலாம்னு நினைச்சீங்களா? அப்படிலாம் நான் விடமாட்டேன். தாத்தா லேசாக புன்னகைத்து விட்டு அவர்கள் இருவரது கைகளையும் சேர்த்து பிடித்தவர், நீங்க 2 பேரும் இப்படி ஒன்னா இருக்கிறத பார்க்கத்தான் என் உயிர் இன்னும் இருக்கு. இனிமே இந்த ஆகாஷும் தாமரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க என்று கேட்க, ஆகாஷ் தாமரையின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு, சத்தியம் தாத்தா, என் கடைசி மூச்சிருக்கிற வரைக்கும் தாமரை என் கூட தான் இருப்பா என்றான். அந்த நேரத்தில் விசாலாட்சி உள்ளே வந்தார். தாத்தா பிடித்து விட்டதை விட அவர் ஆகாஷையும் தாமரையும் சேர்த்து வைப்பதை பார்த்து அவருக்கு ஒரு பக்கம் ஆத்திரம், இன்னொரு பக்கம் ஏமாற்றம். ஆனால் தாத்தாவின் நிலைமையை பார்த்து எதுவும் பேச முடியாமல் நின்றார். தாத்தா விசாலாட்சியை பார்த்து சொன்னார், விசாலாட்சி, இப்ப வச்சு இந்த தாமரையை உன் மருமகளா ஏத்துக்கோ. இவ இல்லைன்னா இன்னைக்கு என் உயிரே போயிருக்கும். என் பேர வாழ்க்கைய அழகாக வந்த தேவதை இவ என்றார். விசாலாட்சி அரைமனதாக தலையாட்டி விட்டு வெளியே சென்றார். ஆனால் அவரது மனதில் இருந்த அந்த வன்மம் இன்னும் குறையவில்லை. மாமா பழிச்சிட்டாரு, ஆனா இந்த தாமரை இந்த வீட்டு அதிகாரத்தை முழுசா எடுக்க நான் விடமாட்டேன் என்று மீண்டும் திட்டம் போட ஆரம்பித்தார். மருத்துவமனையிலிருந்து தாத்தா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தபோது பங்களா மீண்டும் உயிர்ப்புடன் இருந்தது. ஆகாஷ் தாமரையை தனது அறைக்கு அழைத்து சென்றவன், தாமரை, அன்னைக்கு அந்த ரிசார்ட்ல நம்ம வாழ்க்கையை தொடங்கணும்னு நினைச்சோம்ல, திடீர்னு தாத்தாவுக்கு இப்படி ஆகிடுச்சு. ஆனா இன்னைக்கு தாத்தா கையாலேயே நாம ஒன்று சேர்ந்துட்டோம்னு நினைக்கிறேன் என்று சொல்லி அவளை இழுத்து அணைத்து கொண்டான். தாமரை அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டு, ஆமா ஆகாஷ், இனிமே எந்த புயல் வந்தாலும் நம்மள பிரிக்க முடியாது என்றாள். தாத்தா மெல்ல உடல் நலம் தேடி வர அந்த பெரிய பங்களாவில் இத்தனை நாட்களாக இருந்த இறுக்கம் மறைந்து ஒரு இதமான சூழல் நிலவியது. ஆகாஷ் முன்பை விட இப்பொழுது தாமரையின் மேல் அதிக அக்கறையும் காதலும் காட்ட தொடங்கினான். அவனது அந்த CEO கம்பீரம் இப்பொழுது தாமரையிடம் வரும்போது மட்டும் ஒரு அழகான குறும்புத்தனமாக மாறியிருந்தது. அன்று காலை ஆகாஷ் அலுவலகத்திற்கு புறப்பட தயாராகி கொண்டிருக்க தாமரை அவனுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள். ஆகாஷ் காஃபியை வாங்கும்போது தற்செயலாக அவளது விரல்களை வருடியவன், தாமரை, இன்னைக்கு நீயும் என் கூட ஆபீஸ்க்கு வர்ற என்றான் அந்த செல்லமான அதிகாரத்துடன். தாமரை ஆச்சரியமாக பார்த்தவள், நானா? நான் வந்தாங்க என்ன பண்ண போறேன்? எனக்கு தான் அங்க இருக்கிற வேலை எதுவுமே தெரியாதே. ஆகாஷ் அவளை தன் பக்கம் இழுத்து அவளது காதருகே குனிந்து, ஏற்கனவே நீ டிகிரி ஹோல்டர், அது மட்டும் இல்லாம தாத்தாவோட ஆசைப்படி நீ பிசினஸையும் கத்துக்கணும். இன்னைக்கு நம்ம கம்பெனியோட போர்டு மீட்டிங் இருக்கு, அதுல நீயும் ஒரு மெம்பரா கலந்துக்கணும். இது என் ஆர்டர் என்று அவளது மூக்கை தொட்டு சொன்னான். தாமரையும் சிரித்துக்கொண்டே, சரிங்க எஜமா, நீங்க சொன்னா தட்டவா போறேன். ஆனா உங்க அம்மா இதை பார்த்தா மறுபடியும் ஏதாவது சொல்லுவாங்களே என்று கவலையோடு கேட்டாள். அவங்கள பத்தி நீ கவலைப்படாத. தாத்தாவை காப்பாத்தின அந்த நிமிஷமே நீ இந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல, என் கம்பெனிக்கும் மகாராணி தான். போ, சீக்கிரம் ரெடியாகு என்றான். ஆகாஷ் தாமரை இருவரும் கம்பெனிக்குள் நுழைந்த போது அங்கிருந்த ஊழியர்கள் அனைவரும் வியப்புடன் பார்த்தனர். எப்போதும் கடுகடுவென இருக்கும் ஆகாஷ் இன்று தாமரையுடன் சிரித்து பேசி கொண்டு வருவதை பார்க்க அவர்களுக்கு புதுமையாக இருந்தது. போர்டு மீட்டிங் தொடங்கியது. அங்கே ஆகாஷின் பங்காளிகள் மற்றும் சில முதலீட்டாளர்கள் அமர்ந்திருந்தனர். ஆகாஷ் தாமரையை அவர்களுக்கு அறிமுகம் செய்தான். இவைய மனைவி தாமரை, இனிமே நம்ம கம்பெனியோட முக்கியமான முடிவுகள்ல இவளோட கருத்தும் கேட்கப்படும் என்றான். அங்கிருந்த ஒரு முதலீட்டாளர் நக்கலாக, மிஸ்டர் ஆகாஷ், பிசினஸ்ங்கிறது வெறும் அவங்க கழுத்துல இருக்க தாலியை வச்சு வர்றதில்ல, இதுக்கு தனி திறமை வேணும். இவங்களுக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட் கூட பார்க்க தெரியுமான்னு எங்களுக்கு தெரியாதே என்றார். ஆகாஷ் கோவத்தில் எழப்போகையில் தாமரை அவனை தடுத்தாள். அவள் எழுந்து நின்று அந்த முதலீட்டாளரை தீர்க்கமாக பார்த்தவள், சார், பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற கணக்கை விட விவசாயத்துல வர்ற கணக்கு ரொம்ப பெருசு. நீங்க உங்க கம்பெனி லாபத்தை பத்தி யோசிக்கிறீங்க,
ஆனா நாங்க அந்த லாபத்துக்கு தேவையான பொருளை உற்பத்தி செய்யற மண்ணை பத்தி யோசிக்கிறோம். உங்க கம்பெனியோட ரா மெட்டீரியல் செலவை எப்படி குறைக்கலாம்னு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். இத பாருங்க என்று தான் தயாரித்திருந்த ஒரு கோப்பையை அவர்களிடம் காட்டினாள். அதில் கிராமத்து விவசாயிகளிடம் இருந்து நேரடியாக பொருட்களை வாங்குவதன் மூலம் இடைத்தரகர்கள் லாபத்தை எப்படி குறைக்கலாம் என்று மிக தெளிவாக போட்டிருந்தது. அவளது அந்த புத்திசாலித்தனமான பேச்சை கேட்டு அனைவரும் வாயெடுத்து போயினர். ஆகாஷ் பிரமிப்பாடு அவளை பார்த்தான். தாமரை, நீ என்ன பல இடங்கள்ல ஆச்சரியப்படுத்திருக்க. ஆனா இன்னைக்கு நீ ஒரு முழுமையான பிசினஸ் உமனாவே மாறிட்ட என்று கைத்தட்டினான். மாலையில் இருவரும் வீட்டிற்கு திரும்பிய போது வாசலிலேயே விசாலாட்சி காத்து கொண்டிருந்தார். ஆகாஷ், என்ன நடக்குது இங்க? இவ ஆபீஸுக்கு போய் உன் சீட்ல உட்காராளாமே, இதுக்கு தானா அவளை கிராமத்துல இருந்து கூட்டிட்டு வந்த என்று கத்தினார். ஆகாஷ் அம்மாவை பார்க்காமல், அம்மா, தாமரை இன்னைக்கு ஒரு பெரிய பிசினஸ் டீல முடிச்சுட்டு வந்திருக்கா. அவளுக்கு பாராட்டு தெரிவிக்கலனாலும் பரவாயில்ல, அவமானப்படுத்தாதீங்க என்று கராராக சொல்லிவிட்டு, நீ வா தாமரை என்று அவளுடன் மேலே அறைக்கு சென்றான். அறைக்குள் நுழைந்ததும் ஆகாஷ் கதவை சாத்த தாமரை களைப்பில் அப்படியே சோஃபாவில் அமர்ந்தாள். ஆகாஷ் அவள் அருகே வந்து மண்டியிட்டு அமர்ந்து அவளது காலணிகளை கழற்றியதும், ஏங்க என்ன பண்றீங்க என்று தாமரை பதற, இன்னைக்கு நீ ஜெயிச்சுட்டு வந்திருக்க தாமரை. ஒரு சிஇஓட வைஃபா மட்டும் இல்லாம ஒரு பிசினஸ் பார்ட்னரா நீ ஜெயிச்சிருக்க. அதுக்கான பரிசு இது என்று சொல்லி அவளது பாதங்களில் முத்தமிட்டான். தாமரை நெகிழ்ச்சியில் அவனது கையை பற்றி கொண்டவள், ஆகாஷ், இதெல்லாம் உங்க அன்பால தான் நடக்குது. நீங்க என்ன நம்பத்தினால்தான் இதெல்லாம் சாதிக்க முடிஞ்சது என்றாள். ஆகாஷ் அவளை அப்படியே அள்ளி தூக்கி கொண்டு கட்டிலுக்கு சென்றவன், இன்னைக்கு மீட்டிங்ல நீ பேசின அந்த ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுல ஊசி குத்துற மாதிரி இல்ல, தேன் மாதிரி இறங்குச்சு. இப்போ சொல்லு, அந்த மீட்டிங் கலகலப்பு முடிஞ்சது, இப்போ நமக்கான தனிமை ஆரம்பம் என்று சொல்லி அவளது இதழ்களில் மெல்ல முத்தமிட்டான். அவர்கள் காதலில் திளைத்திருந்த அந்த வேளையில் விசாலாட்சி தனது அறையில் யாருக்கோ போன் செய்தார். ஹலோ, தாமரையோட பிசினஸ் பிளான பத்தி எனக்கெல்லாம் தெரியும். அதை எப்படியாவது கெடுக்கணும். அவ கம்பெனில நஷ்டத்தை ஏற்படுத்தினாதான் ஆகாஷ் அவளை துரத்துவான். அதுக்கு என்ன வழின்னு சொல்லு என்று கோபமாக கேட்டுக்கொண்டிருந்தார்.